வணக்கம். சைதசா யூடியூப் சேனல் மற்றும் ரஞ்சித் டீம் இணைந்து வெளியிடும் 2026 தேர்தலுக்கான கருத்து கணிப்பு. தற்போது நாம் பார்க்க இருக்கும் தொகுதி சோளிங்கர் தொகுதி. இந்த சோளிங்கர் தொகுதி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு தொகுதியாகும். இந்த தொகுதியில் அடங்கியுள்ள பகுதிகள் வாலாஜா வட்டம் மற்றும் நெமிலி பேரூராட்சி, காவேரிப்பாக்கம் பேரூராட்சி மற்றும் பணப்பாக்கம் பேரூராட்சி ஆகியவை இந்த சட்டமன்ற பகுதியில் அமைந்துள்ள பகுதிகளாகும். இங்கு நடந்து முடிந்த தேர்தல்களில் மொத்தம் 7 முறை காங்கிரசும் 6 முறை திமுகவும், பாமக 1 முறையும், தேமுதிக 1 முறையும் இந்த பகுதியில் வென்றுள்ளது. கடந்த 2021 தேர்தலில் காங்கிரஸை சார்ந்த முனிரத்னம் 1,10,228 வாக்குகள், அதாவது சதவீத அடிப்படையில் 49.46% வாக்குகளை வெற்றி பெற்றுள்ளார். அவரை தொடர்ந்து பாமகவை சார்ந்த எம் கிருஷ்ணன் 83,530 வாக்குகள் பெற்று தோல்வி அடைந்துள்ளார். சதவீத அடிப்படையில் 37.48. அமமுக கட்சியை சார்ந்த என்.ஜி. பார்த்திபன் அவர்கள் 3ஆம் இடம் பிடித்துள்ளார். 12,979 வாக்குகளை பெற்றுள்ளார். அவர் பெற்ற வாக்குகள் 5.82%. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பாவேந்தன் 9,656 வாக்குகளை பெற்று சதவீத அடிப்படையில் 4.33% பெற்று 4ஆம் இடம் பெற்றுள்ளார். மக்கள் நீதி மைய கட்சியை சேர்ந்த ஜவஹர் 1,664 வாக்குகளை பெற்றுள்ளார். நோட்டோவுக்கு கிடைத்த வாக்குகள் 1,239. ஏ.எம். கிருஷ்ணனை முனிரத்னம் அவர்கள் 26,698 வாக்குகள் பெற்று வென்றுள்ளார். இந்த சோளிங்கர் தொகுதியில் முக்கிய டாமினேஷன் ஓட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, வன்னியர் 25% ஓட்டுகளை தங்களிடம் வைத்துள்ளனர். ஆதி திராவிடர் 22%, முதலியார் 19% இந்த பகுதியில் தங்களது வாக்கு வங்கியாக உள்ளனர். இவர்கள் எந்த அளவிற்கு ஒரு தேர்தலில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்க முடியுமோ அந்த அளவிற்கான இம்பாக்டை அந்த வேட்பாளர்கள் சந்திப்பார்கள். இவர்களுடைய வாக்குகள் மிகவும் முக்கியமான வாக்குகளாகும். இந்த பகுதியின் மொத்த மக்கள் தொகை 2,62,083. இதில் ஆண் வாக்காளர்கள் 1,29,719, பெண் வாக்காளர்கள் 1,32,364. 2021 பதிவான மொத்த வாக்குகள் 2,22,870. அதில் நோட்டோ கிடைத்த வாக்குகள் 1,239. தற்பொழுது 2026 தேர்தல் கருத்து கணிப்பை பார்க்கலாம். இதில் மக்களின் ஆதரவை பெற்று முதல் இடத்தில் 38% ஆதரவுடன் திமுக உள்ளது. இரண்டாவதாக அதிமுக 24% ஆதரவை பெற்றுள்ளது. மூன்றாவதாக தமிழக வெற்றிக் கழகமும் 23% ஆதரவை பெற்றுள்ளது. நான்காவதாக நாம் தமிழர் கட்சி 12% ஆதரவை பெற்றுள்ளது. இதர கட்சிகளுக்கு 4% ஆதரவை மக்கள் அளித்துள்ளனர். இந்த தொகுதியை பொறுத்தவரை அதிமுகவும் தமிழக வெற்றிக் கழகமும் சிறு அளவில் மட்டுமே மக்களின் ஆதரவில் வித்தியாசம் உள்ளது. ஆனால் திமுக நல்ல ஆதரவை இந்த தொகுதியில் பெற்றுள்ளது. இது அவர்களுக்கு மேலும் இங்கு வெற்றிக்கான வாய்ப்பு உள்ளதாக நமது கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது. மற்றொரு தொகுதியை அடுத்த பதிவில் பார்க்கலாம். அதுவரை தொடர்ந்து நமது யூடியூப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.